யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கருத்து களம் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். யாழ் திருமறை கலாமன்றம் வருடந்தோறும் மேடையேற்றுகின்ற இறைமகன் இயேசுவினுடைய திருப்பாடுகளின் காட்சி இம்முறையும் மேடையேற்றப்பட இருக்கின்றது. திருப்பாடுகளின் காட்சி தொடர்பான ஒரு கருத்து களமாக இது அமைகின்றது. திருவாளர் ரட்னசிங்கம் ஜெயகாந்தன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். நீங்கள் மிகச்சிறந்த ஒரு கலைஞராகவும் திருமறை கலாமன்றத்தினுடைய ஒரு முக்கிய உறுப்பினராகவும் இருக்கின்றீர்கள். உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுடைய யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயருக்காக வழங்குங்கள். இந்த வகையிலே நான் ரட்னசிங்கம் ஜெயகாந்தன். நான் தீவகம் கரம்பனை பிறப்பிடமாக கொண்ட நான் என்னுடைய பல்கலைக்கழக கல்வி நுண்கலைத்துறையிலே இளமானி பட்டத்தையும் கல்வியல் துறையிலே முதுமானி பட்டத்தையும் பெற்று யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கன்னியர்மடம் தேசிய பாடசாலையிலே நான் ஆசிரியராக கடமையாற்றி வருகின்றேன். நீங்கள் மிக சிறந்த கலைஞராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த கலை ஈடுபாடு அல்லது நாடகத்துறை சார்ந்த வெறுப்பு எவ்வாறு உங்களுக்கு ஏற்பட்டது? என்னுடைய தந்தையார் ஊர்காவற்றுறை புனித அந்தோனியார் கல்லூரியுடைய அதிபராக இருந்து பின்னர் கோட்டக்கல்வி பணிப்பாளராக பதவி உயர் பெற்று பின்னர் இன்று அமரராக இருக்கின்றார். என்னுடைய தாயார் ஒரு உப தபால் அதிபர் என்னுடைய பிறந்த மண்ணிலே. அவர்களிடம் காணப்பட்ட அந்த கலை ஆர்வம் தான் என்னை இன்றைய நாளிலே நான் இந்த இடத்திற்கு வருகை தருவதற்கும் ஒரு கலைஞனாக என்னை நான் வெளி உலகிற்கு கொண்டு வருவதற்கும் அது உறுதுணையாக இருந்தது. அவர்களுடைய ஆதரவோடு திருமறை கலாமன்றம் என்ற அந்த பாரிய கலை நிறுவனத்தினுடைய நிகழ்வுகளின் பால் நான் ஈர்க்கப்பட்டு இன்று அந்த மன்றத்தினூடாக பல்வேறு கலை செயற்பாடுகளை ஆற்றி கொண்டிருக்கின்ற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நிச்சயமாக என்னுடைய பெற்றோர் என்னுடைய கலை செயற்பாட்டுக்கு அளித்த ஊக்கம்தான், அந்த ஆர்வம்தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கின்றதுன்னு சொல்லலாம். நீங்கள் பெற்றோருடைய கலை ஆர்வத்தை பார்த்து, அவர்களுக்கு இருந்த கலை சார்ந்த விருப்பத்தை பார்த்து நீங்கள் ஒரு கலைஞனாக வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எவ்வாறு திருமறை கலாமன்றத்தோட தொடர்பு ஏற்பட்டது? எவ்வாறு அதில் நீங்கள் இணைந்து கொண்டீர்கள்? திருமறை கலாமன்றத்துக்கும் எனக்குமான தொடர்பு மிக நீண்டது. கிட்டத்தட்ட ஒரு 34 வருடங்கள் அந்த தொடர்பு இன்று வரை அது நீடிக்கின்றது. 90ஆம் ஆண்டு இடப்பெயர்வுகளிலே இங்கே தஞ்சம் கோரி யாழ்ப்பாணத்துக்கு வந்த வேளையிலே நகரை அண்டிய பகுதியிலே நான் வசிக்க வேண்டிய ஒரு கால சூழலிலே திருமறை கலாமன்றம் மிக பாரிய ஒரு நிறுவனம், அரங்க நிறுவனமாக பல்வேறு கலை நிகழ்வுகளை முழு வீச்சோடு நிகழ்த்தி கொண்டிருந்த அந்த காலப்பகுதியிலே அந்த நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைத்தது. நான் அருகாமையில் இருந்ததன் காரணத்தால் அடிக்கடி சிறு வயதிலே அங்கே அந்த நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்பட்டது. அதன் நிமித்தமாக அந்த நிகழ்வுகளை பார்த்து அதன்பால் ஈர்க்கப்பட்ட ஒரு கட்டத்திலே அங்கே மிருதங்க வாத்தியத்தை பயில்வதற்காகவும் இசையை பயில்வதற்காகவும் கர்நாடக இசையை பயில்வதற்காகவும் அங்கே கவின்கலை பயிலகம் என்ற அந்த பிரிவிலே இணைந்து கொள்கின்றேன். 92ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அங்கே அந்த பயிலகத்திலே இணைந்து கொண்டு தொடர்ந்து நான் அந்த 2 கலைகளையும் பயின்று கொண்டிருந்த வேளையிலே நாடகத்தின் பால் ஏற்பட்ட ஈர்ப்பின் நிமித்தமாக நாடகத்தையும் பயில வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தினால் 95ஆம் ஆண்டிலே நாடக பயிலகத்திலே இன்னொரு பிரிவு அங்கே இருக்கின்றது. நாடக பயிலம் பல்வேறு 34 பிரிவுகளுக்கு அங்கே அப்பொழுது இயங்கி கொண்டிருந்தது. அதில் ஒரு பிரிவு நாடக பயிலகம். அப்போ அந்த நாடக பயிலகத்திலே நான் என்னை இணைத்து கொண்டு அங்கே ஒரு வருட பயிற்சியை நான் அங்கே நிறைவு செய்கின்றேன். அதிலிருந்து தொடர்ந்து என்னுடைய இயல்பாக காணப்பட்ட குரல் வளம், நடிப்பாற்றல் இதன் காரணமாக தொடர்ந்து நான் அரங்கத்துறையிலே பல்வேறு நிகழ்வுகளில் அரங்கத்துறையிலே நான் பயணிப்பதற்கான அடித்தளம் அப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. திருமறை கலாமன்ற இயக்குனர் அருட்தந்தை அமரர் நம் அரிய சேவியர் அவர்கள், அவர் மிக நுணுக்கமாக ஒவ்வொருவரையும் இனம் கண்டு அவர்களுடைய திறமைகளுக்கேற்ப அவர்களை உருவாக்குகின்ற கைவண்ணம் கொண்டவர். அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் உங்களுடைய உருவாக்கத்திலே? அவரை பற்றி நினைக்கும் பொழுது இப்பொழுதும் என் உள்ளத்தில் இனம் புரியாத பாசமும் அன்பும் ஏற்படும். என்னென்னு சொன்னால், என்னை இனங்கண்ட நாள் முதல் இந்த கலைத்துறையிலே என்னிடமே இந்த ஆளுமைகளை கண்டு அவர் இனங்கண்ட நாள் முதல் என்னை அந்த கலைத்துறையிலே
எவ்வளவு உச்சத்துக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளத்துக்கு என்னை தட்டி கொடுத்து இவ்வாறு நான் பேசக்கூடிய இன்றைய நிலைக்கு அவரை உயர்த்தியவர் அவர்தான். என்னிடம் இருந்த அந்த கூச்ச சுபாவங்கள், இயல்பாக இருந்த அந்த விடயங்கள் எல்லாம் தகர்த்து நான் அந்த களத்திலே இன்று இந்த இடத்திலே நான் வரக்கூடிய அளவுக்கு என்னை வளர்த்து விட்டவர்களில் மிக முக்கியமானவர் என்னுடைய கலைக்குரு அருட்கலாநிதி மரிய சேவியர் அடிகளார் என்றால் அது மிகையாகாது. நீங்கள் இவ்வளவு தூரம் அருட்தந்தை மரிய சேவியர் அடிகளாரால் உருவாக்கப்பட்டவர். என்ன பாத்திரங்களிலே, என்ன நாடகங்களிலே நீங்கள் நடித்திருக்கின்றீர்கள்? என்னுடைய உடல் பௌதிக தோற்றத்தினுடைய அடிப்படையில் குரல் வளம் இருந்தது. அவை இந்த அடிப்படைகளை பல்வேறு எல்லா வகையான நாடகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது நவீன நாடகங்கள், கூத்துக்கள் இருக்கின்றது, சிறுவர் நாடகங்கள் இருக்கின்றது, பல வகையான நாடகம். அப்போ ஒவ்வொரு நாடகத்திலையும் அதனுடைய உள்ளடக்கம், அதாவது இசை சார்ந்த நாடகங்களை நாங்கள் இசை நாடகம்னு சொல்லுவோம். இசை நாடகத்தில் இசை, கர்நாடக இசை அதுக்கு அவசியமாக தேவை. கூத்துன்னு சொல்ல ஆடலோடு சேர்ந்த விடயம். நவீன நாடகங்களுக்கு அந்தந்த நாடகங்களுக்கு எந்த நாடகங்கள் கிடைக்கிறோ அந்த நாடகங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்கொண்டு பயணிக்கக்கூடிய அந்த ஆற்றல் என்னிடம் இயல்பாக இருந்ததால் பல்வேறு நாடகங்களை நம் திருமறை கலாமன்றால் மேடையேற்றப்படுகின்ற பல்வேறு படைப்புகளிலே என்னுடைய பங்களிப்பு நிறைவாக இருந்தது. முக்கியமாக பெரிய பாத்திரங்களை, பிரதான பாத்திரங்களை தாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்தது. திருப்பாடுகளின் காட்சியிலே இன்றைக்கு கிட்ட 30 வருடங்களாக நான் தொடர்ந்து இந்த நடித்தல் பணியிலே பல்வேறு பாத்திரங்களை ஒவ்வொரு ஆண்டுகளிலும் வேறு வேறு பாத்திரங்களை ஏற்று செய்து வருகின்றேன். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பிலாத்து என்கின்ற ஒரு பாத்திரம் எனக்கு அடையாளத்தை தந்த பாத்திரமாக இன்றும் மக்களால், ரசிகர்களால் பேசப்பட்டு வருகின்றது. திருப்பாடுகளின் காட்சி இம்முறை காவியநாயகன் என்ற பெயரிலே மேடியேறுகின்றது. இந்த பிரதி அருட்தந்தை மரிய சேவியர் அவர்களால் எழுதப்பட்டது. அதை பற்றி உங்களால் என்ன கூற முடியும்? காவிய நாயகன் என்ற பெயரோடு இந்த ஆண்டிலே திருப்பாடுகளின் காட்சி நாடகம் மேடையேற்றப்பட இருக்கின்றது. இந்த நாடகமானது ஸ்தாபக இயக்குனர் அருட்கலாநிதி என்னா மரிய சேவியர் அடிகளாரால் எழுதப்பட்டு 2001ஆம் ஆண்டு நெறிப்படுத்தப்பட்டு மேடையேற்றப்பட்டு அதன் பின்னராக கிட்டத்தட்ட 6-7 தடவைகளுக்கு மேலே அது மேடையேற்றப்பட்டிருக்கின்றது. 2022ஆம் ஆண்டு இறுதியாக அது மேடையேற்றப்பட்டு இம்முறை 2026 மீண்டும் அது வரும் 26, 27, 28, 29 காலப்பகுதிகளிலே மன்றத்திலே மேடையேற்றப்பட இருக்கின்றது. இம்முறை நெறிப்படுத்துவதற்கான பணி எனக்கு ஒப்படைக்கப்பட்டது. இந்த பணியை செய்வதற்கென்று ஸ்தாபக இயக்குனர் கலாநிதி மரிய சேவியர் அடிகள் குறிப்பிட்ட ஒரு சிலரை மாத்திரம் தெரிவு செய்து வைத்திருக்கின்றார். இந்த நெறியாக்க பணிக்காக தயார்படுத்தி, அதாவது நீண்ட ஒரு கால பாரம்பரியமாக இந்த மன்றத்துக்கூடாக கலைஞர்களாக சிறு வயது முதல் வளர்த்தெடுக்கப்பட்டவர்களில் ஒரு சிலரை தெரிவு செய்து இந்த பணிக்காக அவர் தெரிவு செய்து வைத்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் 5-6 பேரிலே நானும் ஒருவனாக இருக்கின்றேன். அந்த ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருடங்களும் மாறி மாறி அந்த குறித்த நெறியாளர்கள் மாற்றிக்கொண்டிருப்பார்கள். சரியான சந்தர்ப்பங்கள் இல்லாத கருத்தில் அவர்கள் தொடர்ந்து செய்யலாம், இல்லது அடுத்த இன்னொருவர் அதை மாறி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வருடம் என்னை இந்த பணியை ஏற்கும்படி கேட்டிருந்தார்கள். மிக பாரிய ஒரு பணி, இது சாதாரண பணி. இன்றைய ஒரு காலச்சூழலிலே பெரிய பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நடிகர்கள், இசைக்கலைஞர்கள், பின்னணி கலைஞர்களை கொண்டு இந்த பெரிய படைப்பை மேடையேற்றுவது என்பது சாதாரண விடயம் அல்ல. இது ஒரு நாடகம் என்பது ஒரு கூட்டு முயற்சி, கூட்டுக்கலை. ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு எல்லாரையும் மனித உள்ளங்களை முகாமை செய்து கொண்டு அந்த படைப்பை மேடையேற்றுவது என்பது சாதாரண காரியமில்லை. இருந்த போதிலும் இந்த பணிக்காக மன்றம் ஒவ்வொரு வருடமும் திருமறை கலாமன்றம் 60 வருடங்களாக இந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து நகர்த்தி வந்திருக்கின்றது. இந்த திருப்பாடலின் காட்சி நாடக வரலாற்று பாரம்பரியமாக அவர்கள் 60 வருடத்தை நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம். அவை அந்த பாரம்பரியத்திலே பலர் இதுக்காக இந்த ஒரு திருப்பாடலின் காட்சி நாடகத்துக்காக பலருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. அப்போ அந்த நம்பிக்கையோடு அந்த பலருடைய ஒத்துழைப்போக நானும் ஒரு நெறியாக்க பணியை மற்றவர்களுடைய அந்த ஒத்துழைப்பை கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு நான் இந்த முறை ஏற்று அதை செயற்படுத்தி கொண்டு வருகின்றேன். அது நிறைவாக இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்ற திருப்பாடலின் காட்சி எதிர்வரும் நாட்களிலே நாங்கள் அதை மேடையேற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். இந்த நெறியாள்கை மிக மிக முக்கியமானது. நீங்கள் நெறியாள்கை செய்வது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல.
பல நடிகர்களை வைத்து நீங்கள் செய்கின்றீர்கள். இந்த பாத்திரத்துக்கேற்ப நடிகர்களை நீங்கள் எவ்வாறு தெரிவு செய்கின்றீர்கள்? இந்த மன்றம் நான் முதலில் குறிப்பிட்டது போன்ற நீண்ட கால தொடர்ச்சியாக இங்கே வந்து நடிகர்கள் நிறைய பயிற்சிகள் அனுபவங்களை பெற்ற நடிகர்கள் நிறைய இருக்கின்றார்கள். எங்களுடைய மன்றத்திலே இந்த துறையிலே அனுபவம் பெற்ற நிறைய நடிகர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு இணைத்து கொண்டு நாம் புதிய நடிகர்களையும் வெளியிலிருந்து அறிவித்து அதற்கான நடிகர்கள் தேவைன்னு சொல்லி அது வந்து பெரிய நிகழ்வு, அதிகமான நடிகர்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கும். ஆகவே வெளியிருந்த நடிகர்களையும் குறித்தளவானவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். நடிப்பு பணியில், அதாவது திருப்பாடல் காட்சியை நடிக்கின்ற பணியிலே அனுபவம் வாய்ந்தவர்களுக்கான பாத்திரங்கள், அவருடைய தோற்றங்கள், அவருடைய குரல் வன்மைக்கு ஏற்ப நாங்கள் அதை வழங்குவோம். ஏனைய பாத்திரங்களை அந்த வருகின்ற, அதாவது நாங்கள் அறிவித்து அந்த இந்த நிகழ்வுக்காக வருகை தருகின்றவர்களிலிருந்து அவர்களை நாங்கள் அவருடைய தன்மைக்கு ஏற்ப நாங்கள் அவர்களை தெரிவு செய்கின்றோம். அவர்களிடம் இந்த ஆளுமைகள், அவருடைய குரல் வளங்களுக்கு ஏற்ப நாங்கள் அவர்களை பொருத்தமானவர்களை தெரிவு செய்து இணைத்துக் கொள்கின்றோம். திருப்பாடுகளின் ஆற்றுகை வந்து ஒரு நாடகம் அல்ல, அது ஒரு பக்தி நிகழ்ச்சி. அப்போ இந்த பக்தி நிகழ்ச்சியை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது மக்களுடைய ஆன்மீகம் மிக முக்கியமானது. அதுவும் கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டிலே இறைமகன் இயேசுனுடைய திருப்பாடுகள் மிக முக்கியமானது. எவ்வாறு நீங்கள் இந்த திருப்பாடுகளின் ஆற்றுகையை நாடகம் என்ற ரீதியிலே அணுகாமல் ஒரு பக்தி நிகழ்வாக எவ்வாறு அதை நிறைவேற்றுகின்றீர்கள்? இதற்கு முக்கியமான ஒரு உதாரணத்தை இந்த வேளையிலே கூற வேண்டும். காவிய நாயகன் என்ற இந்த திருப்பாடுகள் காட்சி நாடகத்தை 2004 பிரதியாக்கம், அதாவது அச்சிலே கொண்டு வந்தார் ஃபாதர் மரியசேவியர் அடிகளார். அந்த வேளையிலே அவர் எண்ணுரை என்ற ஒரு பகுதியிலே இது பற்றி மிக அழகான ஒரு இறுதி பந்தியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்றார், இந்த நிகழ்வு, அதாவது இந்த திருப்பாடுகளின் காட்சி நிகழ்வு என்பது வெறுமனே ஒரு பார்த்து ரசித்தலுக்கான நிகழ்வுக்கு அங்காலே ஒரு பக்தி முயற்சி, பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நாம் இந்த அரங்கிலே மேடியேற்றப் போகின்றோம். மனிதர்களாக இருக்கின்ற நாங்கள் அதை அரங்கிலே மேடியேற்றப் போகின்றோம். அந்த அரங்கு என்பது, அங்கே நடைபெறுகின்ற அரங்கு என்பது ஒரு கோவிலாக பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றார். அந்த அரங்கை நாம் ஒரு கோவிலாக பார்க்க வேண்டும். அங்கே நடிக்கின்ற நடிகர்கள் ஒரு திருப்பணியாளர்களாக, கோயில் திருப்பணியாளர்களாக அங்கே அவர்கள் அதிலே நடிக்கின்றார்கள். அந்த ஒட்டுமொத்த விடயமும் ஒரு பக்தி பூர்வமாக, உணர்வு பூர்வமாக இந்த மக்கள் அதை உணர்வதற்குரிய வெளிப்பாட்டை அவர்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு திருப்பலி நடைபெறுவது போன்றது தான். ஒரு திருப்பலியை எப்படி பக்தர்கள் அந்த உணர்வு பக்தி நம்பிக்கையோடு நோக்குகிறார்களோ அந்த வகையில் இது நம்பிக்கையோடு கொடுக்கப்பட வேண்டும் என்பது. இந்த திருப்பாடல் காட்சியை யாரும் பங்கு பெற்றலாம், யாரும் நடிக்கலாம், யாரும் நெறிப்படுத்தலாம் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்ற விடயத்தை அங்கே பதிவு செய்ததை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடிக்கடி எங்களுக்கு சொல்வார்கள், இதை யாரும் செய்யலாம் என்று நினைக்கக்கூடாது, இது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விடயம். இது கடந்த காலங்களிலே இந்த விடயங்களிலே பல மாறுபாடுகள் தற்போது ஏற்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த விடயம்தான் முக்கியமாக, அது நான் பார்க்க வருகின்றவர்களுக்கு எந்த வகையிலும் நான் அந்த பக்தி உணர்வு குறைவுபடாத வகையிலே அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இது நாடகமாக இன்று நாம் வளர்ச்சி, அதாவது இன்றைய காலச்சூழலே நாடகத்தினுடைய தன்மை, நாங்கள் அதை நாடகத்தினுடைய தன்மை அதிகமாக அதில் இடம்பெற்றாலும் கூட இன்றும் கூட அதை பார்க்க வருகின்றவர்கள் நம்பிக்கையோடு ஒரு பக்தி முயற்சியாக காலம் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து பார்க்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார். திருப்பணியாகவே அதை நாங்கள் நோக்க வேண்டும் என்றதில் மிக ஆணித்திரமாக அவர் எப்பொழுதும் இருந்திருக்கின்றார். அதை நான் என்னுடைய அனுபவத்தினூடாக அதை கண்டிருக்கின்றேன். இது ஒரு பக்தி நிகழ்ச்சி என்பதனால் இந்த நிகழ்விலே பங்கேற்கின்ற ஒவ்வொரு நடிகர்களும் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை எப்படி பேண வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? அதாவது இதில் நடிப்பவர்கள் பல்வேறு பக்குவம், அதாவது தங்களை பக்குவப்படுத்தியவர்களாக மாற வேண்டும். பல்வேறு ஒருத்தல் முயற்சிகளை செய்து இந்த காலப்பகுதியிலே இந்த பணியை அவர்கள் முழு மனதோடு ஈடுபடுவதற்கு தங்களை தயார்படுத்த வேண்டும். அப்போ ஆரம்ப காலத்திலே இருந்த நடிகர்களுடைய பக்குவத்தை நான் பார்த்திருக்கின்றேன். இந்த காலப்பகுதியிலே எங்களுடைய தந்தையர்கள் சொல்வார், முக்கியமாக இந்த காலங்களிலே நடிக்க வருகின்றவர்கள்ட்ட அவர் எதிர்பார்ப்பது மௌன விரதம். மௌனமாக இருந்து அதை தியானிக்கிறது, அந்த விடயத்தை தியானிக்கிறது, மௌன விரதம். இதற்கு அப்பாலே பல்வேறு ஒருத்தல் முயற்சிகள், இந்த மாமிச தவிர்ப்புகள், முக்கியமாக தங்களிடம் இருந்த சீய வழக்கங்களை அந்த காலங்களிலே அவர்கள் ஒருத்து இந்த நிகழ்விலே பங்கெடுக்கும் வரையிலே இந்த 40 நாட்கள் அவர்கள் உபவாசம் இருப்பார்கள்.
அந்த மாதிரியான கலைஞர்கள் நான் கூட பல தடவைகளில் அந்த மாதிரியான உபவாசங்களில் ஈசஸாக 2 தடவை நடித்த வேளையில் அந்த உபவாசங்களை மிக கடுமையாக பின்பற்றினேன். ஆகவே இந்த ஒருத்தல் முயற்சிகள் கூடாகத்தான் எங்களுடைய உணர்வு ரீதியாக பார்க்க வருகின்றவர்கள் பக்திபூர்வமாக அதை நோக்குகிறார்கள். ஆகவே நாங்கள் கொடுக்கின்றவர்கள் அந்த தயார்படுத்தலோடு இருந்தால் மாத்திரம்தான் அவருக்கு அந்த உணர்வை அவர்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ இது கொண்டும் கொடுத்தலும் என்ற விடயம். நாடகம் என்பது நாம் கொடுக்கிறது தான் திருப்பி எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அந்த உணர்வை நான் எவ்வளவு தூரம் கொடுக்க முடியுமோ அந்த கொடுக்குற உணர்வு திருப்பி எங்களுக்கு வருமென்னு சொன்னால் எங்களுடைய தயார்படுத்தல் அங்கே சரியாக இருக்கிறது. பெருமகன் இயேசுனுடைய திருப்பாடுகளின் காட்சி ஒரு ஆன்மீக நிகழ்வு. அதே நேரம் எமது மண்ணினுடைய சமகால நிகழ்வுகளை நீங்கள் உட்புகுத்தி இந்த நாடகத்தை மேடையேற்றியிருக்கிறீர்கள். நான் பல தடவைகள் பார்த்திருக்கிறேன். இம்முறை எவ்வாறாக இந்த சமகால முயற்சிகளை உட்புகுத்துகிறீர்கள்? இன்றைக்கு 60 வருட இந்த திருப்பாடலின் காட்சி பாரம்பரியத்திலே ஒவ்வொரு வருடமும் புதிய விடயங்களை நாம் உட்புகுத்தி இந்த பார்க்க வருகின்றவர்களுடைய அந்த இறை உணர்வு குறைவுபடாத வகையிலே அதை நாம் சமகாலங்களையும் இணைத்து கொண்டு பயணித்து வந்திருக்கின்றோம். அதிகமாக இந்த பிரதிகளை எழுதியவர்களில், அதாவது இந்த திருப்பாடங்காட்சிக்காக நாடக பிரதிகளை எழுதியவர்களில் முதலில் எங்களுடைய திருமறை கலாம் என்ற ஸ்தாபக இயக்குனர் கலாநிதி மரிய செவியர் அடிகள், அதைத் தொடர்ந்து திருமறை கலாமன்றத்தினுடைய பிரதி இயக்குனர் ஜோன்சன் ராஜ்குமார், இவர்கள் எழுதிய இருவருடைய பிரதிகள் தான் மாறி மாறி நாங்கள் ஒரு காலப்பகுதிகளிலும் திருப்பாடலின் காட்சிக்குரிய பிரதிகளாக எடுத்து அதை நெறியாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இருவருமே அந்த காலத்தினுடைய சம்பவங்கள், சில நிகழ்வுகளை அந்த பிரதிக்கு ஏற்ற வகையிலே, அதனுடைய பக்தித்தன்மை குறையாத வகையிலே அதை பொருத்தமான இடங்களிலே இணைத்து கொண்டு பயணித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, காட்சி விதானிப்பாக இருக்கட்டும், இசையாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் இந்த புதிய நுட்பங்களை, புதிய யுக்திகளை நாங்கள் கையாண்டிருக்கிறோம். அதே வேளையில் புதிய சமகால விடயங்கள் பலவற்றை, இந்த போராக இருக்கலாம், எங்களுடைய அண்மை கால அந்த முள்ளிவாய்க்கால் போர் நடந்த சம்பவங்களிலே எழுந்த நாடகங்களிலே முக்கியமாக வேள்வி திருமகன் என்றும் பேசப்படுகின்றது. அதை ஒரு முக்கியமான இடத்திலே அங்கே ஃபாதர் அதை அந்த பொருத்தியிருப்பார். அதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை இன்னொரு விடயத்துக்கூடாக அதை சூசகமாக அதை பொருத்தி பார்த்திருக்கின்றார். அதாவது ஸ்கிரிப்டில், அதாவது உரையாடல் பகுதிகளுக்குள்ளே வரும், குறிப்பாக பிளாத்துவுக்கும் பரபாசுக்குமான உரையாடல் பகுதி ஒன்று சிறப்பாக அதில் வருது. அந்த உரையாடலில் இந்த மாதிரியான விடயங்களை அதுக்குள்ளே பூத்தி, இப்படி பல இடங்களில் தேவைக்கு ஏற்ற வகையில் அதனுடைய எந்த விதமான சுவை குறைபடாத வகையிலே சமகால விடயங்கள் பலவற்றை பூத்தி நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம். கோரஸ், அதாவது முக்கியமாக இந்த கோரஸ் பயன்பாடு, உரைஞர் பயன்படுத்தப்படுகிற தன்மைகள் எல்லாம் புதிய யுக்திகள். திருப்படங்காட்சி வரலாற்றில் இந்த புதிய யுக்திகளை நாங்கள் நிறையவே பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். இம்முறையும் நாங்கள் இந்த காலத்துக்கு பொருத்தமான சில யுக்திகளை கையாள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அது சிறப்பாக வரும் என்று நாம் நம்புகின்றோம். இந்த பெரியோரு நிகழ்வுக்கு நிச்சயமாக நிதி பெரியோரு தேவையாக இருக்கின்றது. எவ்வாறு இந்த ஆற்றுகைக்கான நிதிகளை நீங்கள் தேடிக்கொள்கிறீர்கள்? இந்த நாடகத்தை மேடையேற்றுகின்ற பொழுது நாம் காலங்காலமாக இன்று 60 வருடங்களாக மேடையேற்றி வருகின்றோம். இது ஒரு பெரிய பொருட்செலவிலே மேடையேற்றப்படுகின்ற ஒரு படைப்பு. அதாவது திருமறை கலாமன்றம் என்ற இந்த பாரிய அரங்க நிறுவனம் தன்னிடம் இருக்கின்ற முழு வளங்களையும் பயன்படுத்தி இந்த ஆற்றுகையை அந்த காலப்பகுதியில், அதாவது இந்த தவக்கால பகுதியில் நாம் வருடாவரிடம் செய்து வருகின்றோம். இது ஒரு வெளியிலே இந்த பார்க்கிறவர்களுக்கு இது நாடகம் செய்கிறார்கள் என்று ஒரு பார்வை இருக்கும், நல்லாக இருக்கிறது. ஆனால் இதுக்கு பின்னால் பலருடைய உழைப்பு அங்கே இருக்கின்றது. அதாவது நடிகர்கள், பல கலைஞர்களுடைய உழைப்பு எந்தவித ஊதியமும் மற்ற உழைப்பு. எங்கள் உழைப்பை அந்த காலப்பகுதியில் முழுக்க கொடுக்குறோம் அவருக்கு. அதாவது இந்த பணிக்காக, இறைப்பணி என்று நினைத்து நாம் அந்த உழைப்பை அங்கே வழங்குகிறோம். பல மணித்துளிகள் அங்கே செலவழிக்கப்படுகின்றது. எந்தவித ஊதியமும் இங்கே கொடுக்கப்படுவதில்லை. வெளியிலிருந்து நாங்கள் ஸ்பெஷலாக சிறப்பு கலைஞர் ஒருவரை நாங்கள் அழைப்போம். அதாவது இசைத்துறையில் ஒரு சிறந்த ஒரு கலைஞர் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அவர்களுக்கான ஒரு ஊதியத்தை, சிறிய ஊதியத்தை அவர்கள் ஒரு கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். ஆகவே இந்த நடிகர்களுக்கான எந்தவித செலவுகளும் இல்லாத பட்சத்திலும் கூட பெரியொரு தொகைக்கு எங்களுக்கு அங்கே நிதியீட்டம் முக்கியமாக தேவையாக இருக்கிறது. இந்த அரங்கு நாம் பிரமாண்டமான முறையில் அரங்கை வடிவமைக்கின்றோம். வெறுமனே ஒரு ஒன் ஸ்டேஜில் இது செய்கிறதில்லை. பல தளங்களை கொண்ட
மரங்கள், அதுக்கான பெயிண்டிங்ஸ், அதுக்கான கட்டமைப்புகள், அதுக்கான கூலிகள், இதை விட மேக்கப் ஐட்டம்ஸ், அதாவது ஒரு இந்த பேன்கேக்ஸ்ன்னு சொல்கிற, அதாவது பூச்சிக்கு பாவிக்கிற ஒவ்வொரு பொருட்களுமே மிக பெறுமதி. இன்றைய காலங்களில் மிக அதிகமான விலை, 1000க்கு மேற்பட்ட அதாவது 4 நாட்களும் அதுக்கான கோஸ்ட் எங்களுக்கு கிடைக்கும். அதை விட உடைகள் புதிதாக நாங்கள் தைக்க வேண்டியிருக்கும், புதிய சில மாற்றங்கள் உருவாக்குறதுக்கு, அதுக்கான அவர்களுக்கான உபசரணைகள், லைட்ஸுக்கான கரண்ட், வெளியிலேருந்து ஜென்ரேட்டர், இந்த மாதிரி பல செலவுகள் எங்களுக்கு ஏற்படும். அதாவது பெரிய அளவுறான ஒரு தொகை அமௌண்ட் வேணும், லட்சங்களிலே அதிகமாக. அதை நாங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் பெரிய ஒரு அமௌண்ட் வரும். அந்த தொகையை எவ்வாறு நாங்கள் அதுக்காக ஒரு சிறிய வழிமுறைகளை கையாளுகின்றோம். சில அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்கின்றோம் எங்களுடைய பங்குகளிலேயும். இந்த வடமாகாணத்திலே இருக்கின்ற, அதாவது குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற மற்றும் தீவகம் போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற பங்குகளுக்கு சென்று அந்த அருட்தந்தைகளிடமிருந்து அவர்கள் தருகின்ற சில உதவிகளை பெற்றுக்கொள்கின்றோம். நிதியீட்டங்கள் வகையில் அது குறிப்பிட்ட ஒரு தொகை. அதை விட சில உபயோகாரன்னு சொல்லப்படுகிற, அதாவது சில நலன் விரும்பிகள், சில கடை உரிமையாளர்களிடமிருந்து பெறுகிற ஒரு குறிப்பிட்ட பணங்கள் சேகரிக்கப்படுகிறது இந்த நிகழ்வுக்காக. இவற்றை விட நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை நுழைவுச்சீட்டிலிருந்து பெற்றுக்கொள்கின்றோம். அந்த நுழைவுச்சீட்டு என்பது இன்றைய காலப்பகுதியில், அன்றும் ஃபாதர் அந்த நுழைவுச்சீட்டு என்பதை முக்கியப்படுத்தவில்லை. ஆரம்ப காலத்தில் நாங்கள் அதை இலவசமாகத்தான் செய்து வந்திருக்கின்றோம். ஆகவே நாம் அதுக்கான நிதியூட்டம் ஒன்றை நிச்சயமாக செய்வோம். அப்படி நிதியீட்டம் செய்தாலும் கூட எங்களுக்கு அதனுடைய துண்டு விழும் என்று சொல்வார்கள். அந்த தொகை துண்டு விழுகிற தொகையாகத்தான் அமையும். அதாவது முழுமையான செலவு, மொத்த செலவினத்தை அத்தகைய எங்கள் நிதியீட்டங்கள் அதை ஈடு செய்ய முடியாது. அதை விட மேலதிகமாக இன்னும் பல லட்சங்கள் மேலதிகமான எங்கேயோ இடங்களிலே நாங்கள் அதை திரட்டி பேலன்ஸ் பண்ணி முடிப்போம். ஆகவே இது பலருடைய கருத்தாக இருந்தது. இதனூடாக அவர்கள் டிக்கெட் செய்து நிதியீட்டம் செய்கிறார்கள், அவர்களுக்கு போதுமாக இருக்குந்தானே என்றது ஒரு பிழையான அபிப்பிராயம் பலரிடம் இருக்கின்றது. இந்த வேளையில் அதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இத்தகைய பெரிய செலவுகள், இந்த நடிகர்களுக்கான ஊதியங்களை தவிர்த்து ஏற்படுகின்ற செலவுகள், அதை ஈடு செய்யக்கூட இன்றைய காலத்திலே எங்களுக்கு எடுக்கின்ற நிதியீட்டம் போதுமை. இம்முறை நீங்கள் திருப்பாடலின் காட்சியை நெறியாக செய்கின்றீர்கள். இது தவிர வேறு ஏதாவது நாடகங்கள் அல்லது ஆற்றுகைகள் நெறியாக செய்திருக்கின்றீர்களா? திருப்பாடலின் காட்சி நாடகம் நான் நெறியாக்கம் செய்து 2வது தடவை. இதற்கு முன்னர் 2015ஆம் ஆண்டு அன்பில் மலர்ந்த அமரகாவியம் என்ற அந்த படைப்பை எங்களுடைய திருமறை கலாமன்றத்திலே பொன்விழா ஆண்டிலே அதை மேடையேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இயக்குனர் தந்தை எனக்கு தந்திருந்தார். அந்த பணியை நான் சிறப்பாக எடுத்துக்கொண்டு அங்கே அந்த பிரதி, மிக பழமையான ஒரு பிரதி 70களில் அங்கே மேடையேற்றப்பட்டது. அன்பில் கோட்டை பின்சு வரை கொண்டு மேடையேற்றப்பட்ட அந்த படைப்பு, அதை புதிய ஒரு வடிவத்துக்கு புதிய நுட்பங்களை பயன்படுத்தி எழுத்துருவிலும் ஃபாதர் அதை வடிவமைத்து தந்தார். அந்த என்னுடைய ஐடியாவை, என்னுடைய சிந்தனைகளை கொடுத்து அதை நான் ஒரு புதிய முறையிலே அதை மேடியேற்றி சிறப்பாக வெற்றிகரமாக நாங்கள் மேடியேற்றியிருந்தோம். அதன் பிறகாக இன்று இந்த 2வது தடவையாக நாங்கள் திருப்பாடலின் காட்சி நாடகத்தை மேடியேற்றுகின்றோம். காவிய நாயகன் என்ற பெயரில் இந்த முறை நான் அதை நெறிப்படுத்த 2 தடவைகள் நெறிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு. இவற்றை விட இசை நாடகங்கள், குசிலர் என்ற ஒரு இசை நாடகம் எங்களுடைய மண்டிலே ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள் பிரதிவக்கன் அவர்கள் எழுதிய இசை நாடகத்தை மேடியேற்கின்றேன். இவற்றை விடவும் பல்வேறு கூத்துக்களை எங்களுடைய பாடசாலை மட்டங்களிலே கூத்துக்களை பழக்கி, இசை நாடகங்களை பழக்கி போட்டிகளுக்காக மேடையேற்றி கொண்டிருக்கின்றேன். அவற்றை விட சிறுவர் நாடகங்களை பழக்கி மேடையேற்றியிருக்கின்றேன். பல சிறுவர் நாடக விருதுகள் கிடைத்திருக்கின்றது, பல சிறுவர் நாடகங்கள். இந்த மாதிரி பல தளங்களில் நான் நெறியாக்கு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் நடிப்பு துறையில் தொடர்ந்து இன்று வரைக்கும் அந்த நடித்தல் பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் நீண்ட காலம் பணியாற்றுகிறீர்கள். நிச்சயமாக பல சவால்களை சந்தித்திருப்பீர்கள், அல்லது மறக்க முடியாத ஒரு அனுபவம் இந்த நாடகத்துறையில் உங்களுக்கு இருக்கும். அதை ஏதாவது ஒன்றை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது 97ஆம் ஆண்டு நான்
திருப்பாடலின் காட்சியிலே இயேசுவாக நடிக்கின்றவர் அவர் கிளிநொச்சியிலே அவர் இங்கே பாதை மூடிய காரணத்தால் அவர் வர முடியாமல் போய்விட்டது. வழக்கமாக நடிக்கின்றவர். அவை அந்த காலப்பகுதியிலே இயேசு பாத்திரத்தை தாங்குவதற்கு பொருத்தமான ஒருவரை தேடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே எங்களுடைய பிரதி இயக்குனர் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள் என்னை நான் அப்பொழுது உயர்தரத்திலே பயின்று கொண்டிருந்த வேளையிலே என்னுடைய உருவத்தை பார்த்துவிட்டு நீர் நடித்தா என்ன உம்முடைய உருவம் பொருத்தமாக இருக்க வேறும் என்று சொல்லி என்னை அதுக்கு அழைத்து இந்த பாத்திரத்தை செய்யும்படி சொல்லி ஓகே உங்களோட அழகாக இருக்கிறது நீர் தான் இந்த முறை செய்கிறீ என்று சொல்லி அந்த உருவத்தை தந்து விட்டேன். அது வரைக்கும் முன்னுக்கு இருந்த என்னுடைய அனுபவம் என்பது வெறுமனே சிறிய சிறிய பாத்திரங்களை தான் ஆரம்ப காலத்தில் ஏற்று இது திடீரென்று ஒரு பெரிய பாத்திரம் அந்த பாத்திரம் பற்றிய என்னிடம் இருந்த ஒரு இமேஜ், அதாவது எண்ணம் ஒரு வித்தியாசமானது. அதாவது அந்த பாத்திரத்தை ஏற்பதுன்றது மிக ஒரு ஆயத்தம், நிறைந்த ஆயத்தம் வேணும். அது தொடர்பாக நான் அவளோடு பயணித்ததாலே தெரியும். ஆகவே அதுக்கான தயார்படுத்தல்களில் நான் தொடர்ந்து ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஒருத்தல் முயற்சிகள் அந்த நாட்களிலே அவ்வாறு செய்கின்ற பொழுது அது 3 இடங்களிலே மேடையேற்றப்பட்டது. ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட காலப்பகுதிகள், அது மிகவும் சிக்கலான காலம். அவை யாழ்ப்பாணத்தில் மிர்சுவில்ல மேடையேற்றப்பட்டது, பருத்துறையில் 3 இடங்களே அவ கொண்டு சென்று மேடையேற்றது. அந்த காலங்களிலே என்னுடைய அந்த தயார்படுத்தல்கள் நான் அப்போ படித்து நாடக அரங்கியல் பாடத்தை படித்து கொண்டிருந்த காலத்திலே என்னுடைய தயார்படுத்தல்கள் முழுதாக அதன் பால் என்னை முழுதாக ஈடுபடுத்தி அப்போ அதுவாக மாறுதல், அதாவது கரெக்டரை கொடுத்தா அதுவாகவே மாறுதல் என்ற அந்த ஸ்டானிஸ்லவ்ஸ்கியோட கோட்பாடு, மேலத்திய கோட்பாடு, பாத்திரமாக என்னொருவளாக மாறுறது, பாத்திரத்தை முழுமையாக மாறுறது என்ற விஷயத்தில் நான் மாறி போய்விட்டதாக அந்த கடைசி சிலுவையில் என்னை ஏற்றி இறக்கும் பொழுது நான் உண்மையாக செத்தவன் போலவே கிடந்தான். அவ்வளோ வெயிட்டை நான் நடிப்பதற்கப்போ உண்மையாகவே என்னுடைய உண்மையான ஒரு நடிகன் பொதுவாக பாத்திரத்தை தாங்கும் பொழுது தன்னிலையிலும் இருக்க வேண்டும். முழுமையாக நான் அதில் உள்வாங்கி செய்ததாக பலர் என்னை அதை இறக்கி மேலிருந்து கீழே இறக்கி கொண்டு போகின்ற அந்த காட்சியில் நடித்தவர்கள் என்னை கூட மதிக்கு வந்து உடனே சொன்னார்கள், முழுமையாக அதுக்குள்ளே இறங்கிவிட்டார். அதாவது முழுதாக அதுக்குள்ளே செய்கின்ற அந்த அனுபவம். அதே பிறகு அந்த பரீட்சையில் இந்த விடயங்கள் என்னுடைய நடிப்பு அனுபவம் பற்றி ஒரு ப்ராக்டிக்கல், அந்த நேரங்களில் ப்ராக்டிக்கல் கேள்வியாகத்தான் வரும். ப்ராக்டிக்கல் தேர்ட் பார்ட்டில் ப்ராக்டிக்கல் ஒரு கேள்வி படிவெல்லாம் வரும். அந்த நேரங்களில் செயல்முறையாக பரீட்சை நடைபெறுவதில்லை இப்பொழுது போன்று. அவை அதில் ஒரு கேள்வி நம்முடைய நடிப்பு அனுபவம் பற்றி குறிப்பிடும்படி அதில் ஒரு நடிகனாக இருந்து கொண்டு நீர் என்ன மாதிரி நடிப்பை செய்திருக்கிறேன். அப்போ இந்த அனுபவத்தை தான் நான் அதிகமாக எழுதி விட்டிருந்தேன். அப்போ அந்த வேளையிலே இங்கே இருந்து திருத்த போன விரிவுரையாளர்கள்லாம் நாங்கள் போய் திருத்துவோம். அந்த இடத்துல என்னுடைய பேப்பரை எடுத்து அதை மற்றவர்களுக்கு அந்த பெனலில் இருந்தவர்களுக்கு வாசித்து காட்டினார்களாம் என்று பிறகு அறியக்கூடியதாக இருந்தது. இந்த அனுபவத்தை, நடிப்பு அனுபவத்தை, பாத்திரமாக வாழுதல் எப்படி என்ற விஷயத்தை நாங்கள் அனுபவமாக, அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நான் அந்த நேரத்தில் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் அந்த விஷயத்துக்காக வேண்டி. ஒரு விஷயத்துக்காக தரப்பட்டு அதை முழுமையாக செய்வதற்காக ப்ரிப்பேர். இன்றைக்கும் அதை அடிக்கடி சொல்லி காட்டுவார்கள் அந்த விஷயத்தை. அது மறக்க முடியாது. உங்களை இயேசுவாக நடிக்க சொல்லி கேட்ட பொழுது உண்மையிலேயே அது ஒரு அதிர்ச்சிக்குரிய அல்லது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக உங்களுக்கு இருந்திருக்கும். எவ்வாறு அந்த உங்களுடைய மனநிலை இருந்தது அந்த வேளையில்? நடிகனிட்ட ஸ்டேஜில் ஏறும் வரையும் ஒரு கட்டாயம், ஒரு டென்ஷன், பயம் இருக்கணும். மேலையில் ஏறினா அப்புறம் அது இருக்கக்கூடாதுவார். ஆகவே அந்த தயார்படுத்தலில் நான் அதை சரியான முறையில் செய்யணும்ன்றது அந்த நேரமே எனக்கு வயசு உண்மைக்கு இப்போ இருக்கின்ற அனுபவம் வயதுகள் மிக குறைவு. அந்த நேரமே நான் யோசிச்சிட்டேன், இதை எனக்கு தரப்பட்ட பாத்திரம் ஒரு முக்கியமான கேரக்டர், அதை சரியான முறையில் நான் கொடுக்க வேணும் என்றதில் என்னுடைய படித்த அனுபவங்களை வச்சுக்கொண்டு அதை தயார்படுத்தலில் மேற்கொண்டிருந்தேன். அது மிக சிறப்பாக அமைந்திருந்தது. இவ்வளவு பெரிய பணியை நீங்கள் ஆற்றுகின்றீர்கள். உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது, மனைவி இருக்கின்றார், பிள்ளைகள் இருக்கின்றது. எவ்வாறு உங்களுக்கு அவர்களிடமிருந்து இந்த பணிக்கான ஒத்துழைப்பு கிடைக்கின்றது? அவளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நாம் இந்த பணியில் தொடர்ந்து ஈடுபட முடியாது. இந்த காலப்பகுதியில் கூட நிறைய சவால்கள். என்னுடைய குழந்தைகளை பார்க்க வேணும், என்னுடைய வேலைத்தளத்தை சரியாக நான் அங்கே வேலைத்தளத்தில் என்னுடைய பணியை வழங்க வேணும். அதே வேளையில் இந்த காலப்பகுதியில் மன்றத்தினுடைய இந்த காவியநாயகன் நெறிப்படுத்தல் பணியை பூர்ணமாக நல்ல ஒரு படைப்பாக நான் மக்களுக்கு கொடுக்க வேணும். இந்த மூன்றுக்கும் இடையில் எப்படி அதை
பேலன்ஸ் சொல்கிறது சமநிலையாக அதை கொண்டு போவது என்பது ஒரு முக்கியமான சவாலான விடயம். அப்போ அந்த வகையிலே முதலாவது என்னுடைய மனைவியரிடம் கேட்டது, இந்த நிகழ்வு நான் பொறுப்பெடுக்கிறேன், இதுக்கு நீர் சப்போர்ட் பண்ணுவீரா என்று அவருடைய ஒரு பெர்மிஷன். அந்த பெர்மிஷனுக்கு பிறகு தான் இந்த பணியை நான் பல போராட்டங்கள் மத்தியில் நான் மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டேன். அந்த சப்போர்ட், அதாவது அவர்கள் இந்த இதுக்கான நேரங்களை நாம் முழுமையாக கொடுக்குறதுக்கு. ஏன்னாடா இந்த சிந்தனையில் கலைஞன்ட்ட அந்த சிந்தனை வந்து எப்பொழுதும் எம்டியாக இருக்கணும். அதாவது வேறு சோழிகள் நிறைய பிரச்சனைகளோட படைப்பாளியாக மாற முடியாது. ஆகவே அந்த படைப்பாளிக்கு எப்பொழுதும் ஃப்ரீயாக இருக்கணும், மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லுவோம். அந்த வகையில் அவர்கள் எனக்கு இன்றைய வரைக்கும் அந்த தங்கள் கொடுத்த வாக்குக்காக தொடர்ந்து என்னுடைய இதர பணிகளை அவர்கள் ஆற்றியபடியாக தான் நான் தொடர்ந்து இந்த பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய. இதை விட நாங்கள் பல்வேறு பணிகளில் தொடர்ந்து நான் மன்றத்தில் ஈடுபடுவதற்கு அவருடைய ஒத்துழைப்பு பூர்ணமாக எனக்கு கிடைக்கின்றது. நீங்கள் திருமறை கலாமன்றத்தில் நீண்ட காலம் இருக்கின்றீர்கள். ஆரம்பகால நடிகர்களுக்கும் தற்கால நடிகர்களுக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாடு என்ன? அந்த காலப்பகுதியை நாம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அந்த காலத்தில் எங்களுக்கு வேறு பெராக்குகள் இல்லை. அந்த காலத்தில் இருக்கின்ற டிவி இல்லை, ரேடியோ மட்டும், அதுவும் மிக மின்சார வசதி இல்லை, இந்த ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, எதுவும் மற்ற வெறுமனே காதால் கேட்கின்ற சில புரட்சி பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு காலப்பகுதி. அதுக்கு முன்னும் அதுவும் இல்லாமல் இருந்தது. அந்த ஒரு காலப்பகுதியில் நாங்கள் இருக்கிற பொழுது இந்த மாதிரியான, அதாவது இந்த லைஃப், அதாவது நாடக முயற்சிகள் தான் எங்களுக்கு உண்மையாக ஒரு பெரிய ஒரு விடயமாக தெரிந்தது. இப்போ இந்த விடயங்கள் எங்களுக்கு பெரிதாக தெரிந்தது. ஆகவே நாங்கள் அதுக்காக எங்களுடைய அர்ப்பணிப்பான சேவையை முழுமையாக கொடுத்தோம். அதுக்கு இந்த நடிப்பு பணியாக இருந்தான, இதர பணிகளாக இருந்தான முழுமையாக கொடுக்கக்கூடியதாக இருந்தது. எங்களுக்கு நேரமும் அதிகமாக கிடைத்தது இந்த பணியில் ஈடுபடுறதுக்கு. இன்றைய காலத்தில் உலகம் வேகமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உலகம் சுருக்கப்பட்டிருக்கிறது, அதே நேரத்தில் ஸ்பீடாகிட்டுது வேகமாக. அதாவது இந்த நேரம் பார்த்தா நேரம் இல்லை என்ற ஒரு பொதுவான ஒரு கருத்தியல் எல்லா இடம் இருக்குது. நேரம் இல்லை என்ற விஷயம். நாம் கூடுதலான நேரத்தை வீணான வேலைகளில் செலவழிக்கின்றோம் தான். அது நம்ம நேரம் இருந்தாலும் கூட என்னுடைய அதிகமாக ஸ்மார்ட் ஃபோனில் அல்லது தேவையில்லாத பொருத்தமில்லாத விடயங்களில் நாங்கள் செலவழித்து கொண்டிருக்கோம். ஸ்க்ரீனிங் கூடவாக இருக்குது இப்போதைய காலத்தில். ஆகவே அதுதான் அந்த நேரம் இல்லை என்றதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மற்றது ஃபாஸ்ட், இந்த வேர்டில் உழைப்பு, அதாவது பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட காலம். அதாவது உழைப்பு இல்லாட்டி அடுத்த போயிடாது. பணம் தான் இங்கே முதன்மைப்படுத்தப்பட்ட ஒரு காலமாக மாறி போய்விட்டது. எல்லாமே பிஸ்னஸ்ன்னு சொல்வார்கள். வர்த்தகமயமாக்கப்பட்டு விட்டது. அனைத்துமே எல்லாத்தையும் வர்த்தக நோக்கோடு பார்க்கிறார்கள். இந்த காலத்திலே மனிதாபிமானம், இந்த அர்ப்பணிப்பு என்ற சொற்களுக்கெல்லாம் அவர்கள் இப்போத்தைய ஜெனரேஷன், அதாவது புதிய தலைமுறை, அந்த தலைமுறைகள் இந்த விஷயங்களை அவர்களிடம் சொன்னால் அவர்கள் கேளிக்கையாகத்தான் அதை நோக்குகிறார்கள். அந்த விடயத்தை, இந்த அர்ப்பணிப்போடைய வாழ்க்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்னால் அவர்களுக்கு அது ஏன்னா அவர்கள் ஸ்க்ரீனோடு பழக்கப்பட்டவர்கள். அந்த வகையில் ஆரம்ப கலைஞர்களுடைய அந்த பக்குவம், அந்த அர்ப்பணிப்பு, மற்றது அந்த குருபக்தி, என்ன ஃபாதர் சொன்னால் அதை தட்டாமல் செய்கின்றது தான் அந்த கலைஞர்களை பக்குவப்படுத்தி ஒரு நல்ல பெரிய கலைஞர்களாக மாற்றி கொண்டு வந்திருக்கின்றது. அவர்களுடைய அந்த உழைப்பு, அவருடைய சேவை, அவர்களுடைய அதான் இந்த மன்றத்துக்கு உரமாக அமைந்தது. அதாலாம் மன்றம் இன்று 60 வருடம் பயணித்திருக்கின்றது. எந்தவித ஊதியமும் கொடுக்காமல் ஒரு மன்றம் 60 வருஷம் பயணிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விடயம் அல்ல. அத்தகைய ஒரு சிறப்பான மனிதரால் தான் முடியும். அவர் இந்த உலகத்தில் ஒரு அவதாரம் என்று கூட சொல்லலாம். அவர் சில பேர் அந்த இது பணிக்காக அவதாரம் எடுத்து வருவார்கள். இந்த பணியை அவர் இந்த மாதிரியான ஒரு தன்மையோடு அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். அது தொடர்ந்து இன்று வரைக்கும் அதே கொள்கையோடு மாற்றமிடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுவும் எவ்வளவு தூரம் அந்த இறையருள் எங்களோட இருக்குதோ, அந்த நாங்கள் எவ்வளவு தூரம் அதை சரியாக கொண்டு போகணுமோ அந்த வகையில் அதுவும் ஓடிக்கொண்டிருக்கும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை. இன்றைய கலைஞர்கள்ட்ட அது குறைவாக, அதுக்கு நிறைய சவால்கள் காரணம் என்ன சொன்ன இன்றைய சூழல்களால் அவர்கள் அந்த விஷயங்களில் சில மாறுபாடுகள் இருக்கிறது. ஆகவே அவர்களையும் நாம் இந்த மாதிரியான பக்குவத்துக்கு கொண்டு வருவோம்னு சொல்ல நாங்கள் அதுக்கான சில யுக்திகளை கையாள வேண்டும். அப்போ இருக்கின்ற சூழல், அந்த காலச்சூழல், அந்த வளர்க்கப்பட்ட முறை, இப்போ இருக்கின்ற சூழல் இடையில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை விட்டுவிட முடியாது. என்னடா எங்களுடைய இந்த நிறுவனம் என்றது
பணிக்கான கலைவழி பணிக்காக செய்து வருகின்ற நிறுவனம். அப்போ இதை ஒரு கட்டத்தில் சார் எங்கள் விளையாட்டு நடிகர்களுக்கு பணத்தை ஊதியம் வழங்கி தொழில்முறையாகவும் செய்திருக்கலாம் என்று சில பேருடைய கேள்வி எழுந்தது. சொன்னார், பணத்துக்காக ஒருவன் இந்த கலையை செய்ய வலிக்கின்றானோ விற்கிறானோ தொடர்ந்து அவன் பணத்தை தன் எதிர்பார்ப்பான். பணம் கிடைக்காத பட்சத்தில் அவன் அந்த பணியிலேருந்து அவன் விலகி போயிடுவான். ஆகவே இந்த நிறுவனத்தை நாங்கள் கொண்டு செல்ல முடியாது. இதுதான் அவருடைய கொள்கையாக இருந்தது. அதை அவர் அப்படியே தொடர்ந்து வச்சிருக்கிறார். இந்த வரைக்கும் அதே கொள்கையோடு நாம் இருக்கும் வரையும் பயணித்து கொண்டோம். புதிய தலைமுறைகள் இன்று வந்து எங்களோடு இணைந்து சேவையாற்றி கொண்டிருக்கிறார். புதிய நடிகர்கள், புதிய கலைஞர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுடைய வாழ்க்கை முறை, எங்களுடைய அர்ப்பணிப்புகளை அவர்கள் உள்வாங்குவார்கள். காலம் செல்லும், அவர்கள் ஒரு கட்டத்தில் அதை உள்வாங்கி கொண்டு வருவார்கள் என்றது எங்களுடைய நம்பிக்கை. நாங்கள் சரியாக நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அது அவர்களை தொடர்ந்து வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்பிக்கை தான் வாழ்க்கை. யாழ் திருமறை கலாமன்றம் இந்த முறை மேடையேற்றுகின்ற காவிய நாயகன் ஆற்றுகையினுடைய நெறியாளர் ஜெயகாந்தன் அவர்கள் இங்கே வருகை தந்து எம்மோடு இந்த கருத்து களம் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய கலை சார்ந்த அனுபவங்களையும் தன்னுடைய கலை சார்ந்த வளர்ச்சியையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இம்முறை மேடையேற்றப்படுகின்ற இந்த ஆற்றுகை இவருடைய நெறியாள்கையிலே சிறப்பாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும், திருமகன் இயேசுவினுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு மக்கள் ஒவ்வொருவரையும் ஆன்மீக வாழ்வுக்கு வழிநடத்த வேண்டும் என்றும் நாங்கள் ஆசித்து நிற்கின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டமைக்காக எமது யாழ் மறையலை தொலைக்காட்சி சார்பாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி, வணக்கம்.